ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட் ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு கேரட் எடுத்து வச்சுருந்தேன். கேரட் மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நேற்றே ஊற போட்டுட்டேன் நான். சரி, அது ஊறிடுச்சு, நம்ம கேரட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கேரட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட் கிட்டவே போதுமானது தான். ஏன்னா தண்ணி ஊற்றும் போதும் பால் ஊற்றும் போதும் நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதனால் நான் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டை, அந்த கேரட்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கேரட்டை உள்ளே போட்டுக்கலாம். நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா நான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு அப்படியே போட்டால் அடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம வச்சுருக்க மிக்சிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை போய் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மில்கே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா முதையே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாவே அரைக்காது. அதனால தான் இப்போ எல்லாத்தையும் கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மில்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி மில்க்கை பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்குக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நானும் பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லாவே அரைஞ்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பாலை பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மையாக ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி விட்டுக்கிட்டேன். இது ஃபுல்லும் நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி முடித்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே அரைஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மில்க்கு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா பால் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஊற்றி குடிங்க. சூப்பராக இருக்கும் கேரட் மில்க் ஷேக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நான் இந்த பாதாம் பிசில் வேறு உள்ளே போட்டிருக்கேன். அதை எடுத்தே எனக்கு பார்த்திங்கன்னா வீடியோ கவர் ஆகலை. ஸோ அதனால் அதையும் போட்டிருக்கேன். நான் போட்டு இந்த வெயிலுக்கு குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரிலாம் குடிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பாதாம் பிசில் போட்டு குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதை போட்டு நல்லா ஜாலியாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பேய் கதையெல்லாம் சொல்லி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். நீங்களும் கேளுங்க எங்கள் கூட சேர்ந்து. என்னமோ சார்லிங்கிறியா? ஜாலி ஜாலிங்கவா வந்து புடிச்சிட்டு போயிடுவோம். எனக்கு கேட்கல. நீ அமைதியா இல்லை, நீ அமைதியா இருடா. நீ சொல்லியா? ஜாலி ஜாலிங்கவா வந்து புடிச்சிட்டு போயிடுவோம். சினியாவ சிவி அண்ணன்னு இருக்கால, அவளை புடிச்சிட்டு போயிடும். இந்த வாதாளி சட்டமா சொன்னேன், சட்டமா சொன்னான். அவனை புடிச்சிட்டு போய் அந்த கதை பின்னாடி வச்சுட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருச்சு. ஆத்தாடி, எந்த கதவு? இந்த கதவு. அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா அப்ப? அந்த தாத்தா. எந்த தாத்தா? அந்த தாத்தா சிவனியா தாத்தா. சிவனியா தாத்தா அவங்க வீட்டுல தானே இருப்பாரு. இவங்க வீட்டுல யார் இருக்கா? இன்னொரு சிவனியா. உங்க வீட்டுல சிவனியாங்கிற பேரே இல்லையே. இப்போ சிவனியா தாத்தா என்ன கொண்டி? பேய் பேரை கரெக்டாக ஒழுங்கா சொல்லி. பேய எந்த ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? இப்போ ஆம்பளை பேய் என்ன? ஆம்பளை பேயா? ஏல அமைதியா இருங்கடா. ஜாலி ஜாலி இருக்கியா? ஜாலி ஜாலி இருக்கியா? ஐயோ போச்சு தேவேஷ். தேவேஷ் கிட்ட உட்காந்துருக்கோம். ஐயோ போச்சு. கண்ணுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க கண்ணுக்கு என்னத்தா. புடிச்சுக்கோ போட்டோ செங்கலா இருக்கலாம், அதுக்குள்ள போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீதானே போச்சு.
செகலுக்குள்ள ஐயோ போச்சுடி. நைட் வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஏக்கா இவளும் போனோம் அந்த செகலுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டா. ஜெயாவல ஒண்ணும் செய்யாது ஒனியத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். சரி வாங்க போய் விளையாட போறோம். வாங்க உள்ள போறோம். நீ வந்துறியா கூட இல்லாட்டி உனக்கு பிடிச்சிருவோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஜாலியாக இருக்கும். அவன் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. கேட்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எனி டைம் அவனை வச்சு தான் எங்களுக்கு பொழுதே போகும். இந்த அளவுக்கு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் நாங்கள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பசிச்சிருச்சு ஆஃப்டர்நூனுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிற எதுவுமே இல்லை. அதனால் ஆம்லேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு. ஸோ இன்றைக்கி ஆம்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறேன். மட்டன் பொடி போட்டு ஆம்லேட் சாப்பிடும்போது எங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் என்னோடய தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அடுப்பு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க போகிறோம். அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டு ஆம்லேட் போடுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னால் பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்டியை வச்சு நல்லா வதக்கிட்டு மட்டன் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மசாலா கூட பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை கிளற போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிளறினீங்கன்னா அதுவே வெந்துடும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க முட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி ஊற்றிட்டேன் நான். ஸோ உடச்சி ஊற்றிட்டு இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உடச்சி அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம கலக்கி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆம்லேட்டே பார்த்திங்கன்னா 2-3 தடவை இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஆம்லேட் சைஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளறி விடுங்க. நான் பாருங்கள் எப்படி கிளறி விடுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம கலக்கி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லுத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை சுற்றி எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் ஒட்டி கொடுங்க. நீங்களே மீண்டும் மீண்டும் கேட்பீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போது அப்படியே அமிர்த மாதிரி உள்ளே போயிட்டே இருந்துச்சு. நான் என்னோடய தம்பி எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் எடுத்தது. மறுநாள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இந்த விலாகை இத்துடன் முடித்துக்கொள்ள போகிறேன் நான். ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் என்ன லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி காலேஜ் கிளம்புறான். என்னால் அவனுக்கு கடகடன்னு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சுட சுட சாதம். இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கண்ணு கூசுச்சுங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சுருந்தாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும் எக்கு சாப்பிடுவார். அதுக்காக அவனுக்கு பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு காலேஜுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு சுட சுட பார்த்திங்கன்னா நானும் உட்காந்து சாப்பிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டே சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டடா பை.